எம்எல்ஏ விஜயதாரணி பாஜகவிற்கு சென்றது வருத்தம் அளிக்கிறது என காஞ்சனங்கால் பகுதியில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேட்டி. சிவகங்கையை அடுத்துள்ள காஞ்சனங்கால் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இவிஎம் மிஷின் மீது நம்பிக்கை தர அனைத்து விவிபேட் ரசீதுகளையும் எண்ண வேண்டும் என்றும், என்னை பொறுத்தமட்டில் இவிஎம் மிஷினில் எந்த தவறும் நடந்ததாக தெரியவில்லை எனவும், மற்றவர்களுக்கு வேறு கருத்து உண்டு என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாகவும் கூறியதுடன், கார்கே அவர்கள் தமிழ் காங்கிரஸ் கட்சி தலைவராக செல்வ பெருந்தகையை நியமித்திருப்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய முழு ஒத்துழைப்பு அவருக்கு இருக்கும் என்பதை அவரிடமே நேரடியாக கூறிவிட்டதாகவும், தமிழகத்தில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி 39 இடங்களிலும் வெற்றி பெறப் போகிறது எனவும், எங்களை நாடாளுமன்றத்தில் பேசவிட்டால்தான் மக்களின் பிரச்சனைகளை பேச முடியும். இவர்களின் ஒரே சாதனை எங்களுடைய 146 எம்பிக்களை ஒரே நாளில் சஸ்பெண்ட் செய்ததே என்று கூறினார். மேலும் விஜயதாரணி பாஜக சென்றது குறித்த கேள்விக்கு, காங்கிரஸ் கட்சியிலிருந்து யார் சென்றாலும் வருத்தம் அளிக்கிறது எனவும், 3 முறை எங்களது கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி பாஜகவிற்கு சென்றது எனக்கு வருத்தமளிப்பதாகவும், ஆனால் இடைத்தேர்தலில் அந்த தொகுதியில் மீண்டும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது எனவும் பேசியதோடு, தமிழகத்தில் பாஜக ஒரு முன்னணி அரசியல் கட்சி கிடையாது, அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பும் கிடையாது என்றும், இந்த தேர்தலிலேயே அவர்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு உண்டு என்பதை தமிழக மக்கள் வெளிச்சம் போட்டு காட்டிவிடுவார்கள் எனவும் கூறியதோடு, தமிழ்நாட்டு வரிப்பணத்தை தமிழ்நாட்டிற்கே வழங்க வேண்டும் என தமிழக மக்கள் எதிர்பார்க்கும் போது அதனை நிராகரிக்கும் அரசு பிஜேபி அரசு. அதனால் அதனை நிராகரிக்க வேண்டும் என்கிற மனநிலையில்தான் தமிழக மக்கள் உள்ளார்கள் என பேசினார். போயிடும். அதனால் இந்த விவிபேட்டை எண்ணிட்டாங்கனாக்க இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே இருக்கிற சந்தேகம் முழுமையாக போய்விடும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் எந்த தப்பு நடந்ததாக எனக்கு தெரியல. ஆனால் மற்றவர்களுக்கும் வேறு கருத்து இருக்குது என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த சந்தேகம் போக வேண்டும் என்றால் விவிபேட்டை எல்லா பூத்திலும் ஒரு முறை எண்ணி விட்டார்கள் என்றால் இந்த சந்தேகம் என்னை பொறுத்த வரைக்கும் முழுமையாக போய்விடும். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கர்கே அவர்கள் திரு செல்வ பெருந்தகை சட்டமன்ற உறுப்பினரை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமித்திருக்கிறார். அதை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய முழு ஒத்துழைப்பு அவருக்கு இருக்கும் என்பதை அவரிடம் நேரடியிலேயே நான் சொல்லிவிட்டேன். இந்த பாஜக எத்தனை சீட் சொல்றாங்களோ அத்தனை சீட்டுமே ஜெயிக்கும். காரணம் என்னன்னா, ஒரு கையில் வாக்குப்பெட்டி வச்சிருக்கா, ஒரு கையில் பணப்பெட்டி வச்சிருக்கான்னு சொல்லுங்க. இந்த ஹேஷியத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போகிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, காங்கிரஸ் கட்சி கூட்டணி, இந்தியா கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. அது மட்டும்தான் எனக்கு நல்லா தெளிவாக தெரிகிறது. அதிமுகவோட எம்பிக்கள் இருக்கிறதுலே அதிகமான கேள்விகள் கேட்டிருந்தாங்க போன தடவை. இந்த தடவை வந்து திமுக காங்கிரஸ் கேள்விகள்லாம் ரொம்ப கம்மியாக கேட்டதா ஒரு குற்றச்சாட்டு. கேள்விகள் கேட்ட மட்டும் இல்லை, நாங்கள் வச்சிருக்க எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. நாங்கள் பல மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்துறோம். ஆனால் எந்த விதமான ஒத்துழைப்பு தீர்மானத்தையும் இந்த சபாநாயகர் ஒத்துக்கவே இல்லையே. ஒரு ஒத்துழைப்பு தீர்மானத்தையும் அவர் வந்து அனுமதிக்கவே இல்லையே. அதனால் ஒத்துழைப்பு தீர்மானத்தை அனுமதிச்சாதானே மக்கள் பிரச்சனை எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க முடியும். அதுக்கு மாறாக 146 பேரை ஒரே நாளில் சஸ்பெண்ட் செய்த பெருமை தான் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. எம்எல்ஏ வந்து இப்போ சட்டமன்றத்தில் வந்து எம்எல்ஏவோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? கட்சியிலிருந்து யார் போனாலும் எனக்கு வந்து வருத்தம் அளிக்கிறது. 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக எங்கள் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயதாரணி அவர்கள் பாஜகவுக்கு சென்றது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. ஆனால் இடைத்தேர்தல் வரும்பொழுது மீண்டும் அந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. கட்சியில வந்து பிஜேபிக்கு போறாங்க, வந்து எல்லாமே காங்கிரஸ்ல போறாங்க, வேற திராவிட கட்சியில சொல்ல முடியாது. நயினார் நாகேந்திரன் எந்த கட்சியில இருந்து போயிருக்காரு? முன்னாடி இப்ப இந்த 10 வருஷம் முன்னாடி அப்படியெல்லாம் தமிழ்நாட்டில இருந்தெல்லாம் யாரும் போல. தமிழ்நாட்டில இருந்து யாரும் ஒரு பேர் சொல்லும் அளவுக்கு யாரும் காங்கிரஸ் கட்சியில இருந்து பாஜக போனதான் எனக்கு தெரியாது. முதல் முறையா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போயிருக்காங்க. கரண்ட்ல இருக்கிறவங்க யாரும் போனதா எனக்கு யாரும் போகவும் மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒன்றும் ஒரு முன்னணி அரசியல் கட்சி கிடையாது. வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு கிடையாது. இந்த தேர்தலில் அவர்களுக்கு அவருடைய வெளிச்சம் போட்டு தமிழ்நாட்டு மக்கள் காமித்து விடுவார்கள். அவர்கள் எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்பதை காமித்து விடுவார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை தெளிவாக இருக்கிறது. அவர்கள் வந்து இந்த இந்துத்துவ அரசாங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடாது.
தமிழ்நாட்டை மதிக்கின்ற, மாநிலங்கள் உரிமைகளை மதிக்கின்ற, தமிழ் உணர்வை மதிக்கின்ற அரசாங்கம் தேவை என்பதை விரும்புகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக 10 ஆண்டுகளாக எவ்வளவு விலைவாசி கூடியிருக்குது என்பது மக்கள் சிந்தித்து பார்க்கிறார்கள். அதில் பெரிய பாதிப்பு மக்களுக்கு வந்திருக்கிறது. அதற்கு மேலாக தமிழ்நாட்டு மக்கள் ₹1 வரி கட்டினார்கள் என்றால் அதுக்கு 29 பைசா தான் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருகிறது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இருப்பவர்கள் ₹1 வரி கட்டினார்கள் என்றால் ₹2.73 திருப்பி வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டு மக்கள் உழைத்து அவருடைய வரிப்பணம் வடநாட்டுக்கு, இந்தி பேசும் மாநிலத்துக்கு செல்கிறது என்பதுதான் உணர்வு. அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த வரிப்பணத்தை, தமிழ்நாட்டுக்கு உரிய வரிப்பணத்தை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை.